டிசிப்ளின். ஐ லேர்ன் கேரக்டர். அடுத்திருந்து நான் ஒழுக்கத்தை கற்றுக்கொண்டேன். அன்பானவர்களே, எப்படி பழகுவது என்று கற்றுக்கொண்டேன். யார் வந்தாலும் உட்காரக்கூடாது, வீட்டில் யார் வந்து உட்கார்ந்தே பேசக்கூடாது, நின்றுதான் பேச வேண்டும். அப்படிதான் என் பெற்றோர் எனக்கு சொல்லி கொடுத்தார்கள். எனக்கு அது இல்லையே குடும்பத்துல. யோசிச்சு பாருங்க, எவ்வளவு பெரிய ஆள் வந்தாலும் அவன் அந்த டிவியை விட்டுறதில்லை, அந்த ரிமோட்டை விட்டுறதில்லை. இவர் சொல்லி தரணும். ஒரு ஊழியர் வந்திருக்கிறார், ஒரு பெரியவர் வந்திருக்கிறார், அவன் அப்படியே உட்கார்ந்து இருக்கிறான் சில மாதிரி. அன்பது பிள்ளைகளை, அன்பு வேறு, ஒழுக்கத்தை கற்றுக் கொடுப்பது என்பது வேறு. உங்கள் பிள்ளைகளை நீங்களே கெடுத்து விடாதிருங்கள். உங்கள் பிள்ளைகளை நீங்களே சீரழித்து விடாதிருங்கள். கவனிங்க, ஞானத்திலும் வளர்த்தியிலும் தேவ கிருபையிலும் மனுஷ தயவிலும் அதிகமா விருத்தடைந்தார். உங்கள் பிள்ளைகள் விருத்தி அடைஞ்சிருக்கிறாங்களா? அதற்கு பெற்றோரும் ஒரு பொறுப்பாளி தான். இயேசு விருத்தி அடைந்தார். அவர்கள் மரியாதை யோசிப்புக்கும் தேதரோ அவர்களும் ஒரு பங்கை வைத்தார்கள். எனவேதான் நான் சொல்கிற வார்த்தை திரும்ப திரும்ப பிள்ளைகளே தகப்பன் போதத்தை கேட்டு புத்தியை அடையும்படி நாடுங்கள். எனவே திரும்ப திரும்ப அந்த வார்த்தை சொல்லுகிறது. முடிவாக குடும்பமாய் ஊழியம் செய்யுங்கள். யோசுவாவின் புஸ்தகம் 24 அதிகாரம் 15 வசனம் அந்த வார்த்தை சொல்லுகிறது. நானும் என் வீட்டாரும் என்றால் கர்த்தரையே சேவிப்போம். அவங்க அழகா போட்டிருக்குது. ஃபார் மீ அண்ட் மை ஹவுஸ் ஹோல்ட் வில் சர்வ் தி லார்ட். கவனிங்கள், நானும் என் வீட்டாரும். அப்படியானால் அந்த பொறுப்பு தகப்பனையும் தாயும் சாரும். எனவே நண்பதே பிள்ளையே, கமிட் யுவர் ஃபேமிலிஸ் டு காட். உங்கள் பிள்ளைகளை ஆண்டவருக்கு கொடுங்க, உங்களை கொடுங்க. அன்பானவர்களே, சமுதாயம் பாராட்டுகிற, திருச்சபை பாராட்டுகிற, தேசம் பாராட்டுகிற ஒருவராய் நீங்களும் இருங்கள். ஆரம்பத்தில் சொன்னேன், காட் டிசைன் யுவர் ஃபேமிலி. உங்கள் குடும்பத்தை வடிவமைத்தவர் கர்த்தர். உங்களுக்கு சில பணிகள், there is a role in your life. அது மட்டுமல்ல, there is a responsibility to nurture. உங்களுடைய பிள்ளைகளை வளர்க்கின்ற, அவர்களை முதிர்ச்சிக்குள்ளே நடத்துகிற பொறுப்பு உங்களுக்கு இருக்கிறது. எனவே பிராக்டிசிங் ரெஸ்பெக்டிங், அந்த ஒருவரை கனம் பண்ணுங்கள், கற்றுக் கொடுங்கள். பேசுவதை விட நீ நடந்து காட்டுங்கள். என் அன்பான பிள்ளையே, தேவன் உங்கள் குடும்பத்தின் மையமா இருக்கட்டும். உறவுகள், உலகம், படிப்பு, பணம், அந்தஸ்து அதல்ல, தேவன் மையமா இருக்கட்டும். உங்கள் குடும்பம் தேவன் நடத்தப்படுற குடும்பமாய், ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பமாய், தேவனால் பலப்படுத்தப்படுகிற குடும்பங்களாய் நீங்கள் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியிலும் தேவ கரம், தேவ கிருபை, தேவ இரக்கம் தங்கி தாபரிப்பதாக. உங்களுக்காக ஜெபிக்க